இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலவடாம். ஸோ எலவடாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்பளம் மாதிரி தான் இருக்கும். அது வந்து இன்ஸ்டன்ட் அப்பளம் மாதிரி. இப்போ நீங்கள் போட்டு ஒரு ½ அதை காய வச்சு மறுபடியும் நீங்கள் அப்படியே பொரித்து சாப்பிட்லாம். வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour அது காஞ்சதுனாலே போதும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய எலவடாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: இந்த பச்சரிசி வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியில் வந்து 1/4 கிலோ எடுத்திங்க அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 அப்பளம் வர்ற மாதிரி வரும். அதுக்கு ஜீரகத்தை வந்து அப்படியே போடணும். அது உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்தது சால்ட் வந்து தேவையான அளவுக்கு. அடுத்தது பச்சை மிளகாய், இதுதான் வந்து நமக்கு காரத்துக்கு. இந்த அரிசியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா பச்சரிசி நல்லா ஊறினா தான் நல்லா அரைக்க முடியும், நம்ம கிரைண்டிங் பண்ண முடியும். அதையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அரைச்சதையும். ஸோ நல்லா பச்சரிசியை ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த அரைக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும், பச்சை மிளகாவை, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு மேலே வந்து ஜீரகத்தை போட்டு ஒரு ½ hour அளவுக்கு அந்த ஜீரகத்தோடு சேர்ந்து அது ஊறணும். அதாவது என்னென்னா ஊறினா தான் அந்த புளிப்புத்தன்மை அதில் ஏற்படும். புளிப்புத்தன்மை ஏற்பட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து வடாம் வந்து பார்த்திங்கன்னா எலவடாம் நல்லா அருமையாக வர்ற மாதிரி வரும். அதுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ மணி நேரம் அதை ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஓமமும் போட்டுக்கலாம். ஓமம் போட்டிங்கன்னா அந்த வாசனை ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் ஓமம் போட்டிங்கன்னா என்னென்னா ஜெரிமானம் ஆகும். ஸோ ஜெரிமானத்துக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் ஓமம் போடுறது. ஸோ உங்களுடைய விருப்பம் தான், ஜீரகம் அல்லது ஓமம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டும் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்தினுடைய ஃப்ளேவரும் வரும்போது நல்லா இருக்காது. அதனால் எனி ஒன், ஜீரகம் அல்லது ஓமம் எது வேணாலும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது ஊற வச்ச அரிசி அரைச்சது காட்ட போகிறேன். இப்போ அடுத்தது அந்த ஸ்டாண்டில் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். இப்போது ஊற வச்ச அரிசியை அரைச்சிட்டு அதுலேயே உப்பு, பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உடனே இடுறதை விட ஒரு 1 மணி நேரம் ஊறி நம்ம எலவடம் இட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக டாப்பாக வரும். நல்லா மாவு ஊற நல்லா அருமையாக வரும். ஸோ இப்போ இது வந்து நான் உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், உப்பு, ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம தோசை மாதிரி இட வேண்டியதான். அதையும் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போது எலவடாம் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாண்டு இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 தட்டு இருக்குது. ஸோ இந்த 3 தட்டும் நம்ம வந்து எப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி தட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் இதில் எழுதிட்டு நீங்கள் வைக்கிற மாதிரி வைக்கணும். இதுக்கு ரீப்ளேஸிங் தட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 தட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்கும்போதே நீங்கள் 6 தட்டு உள்ள மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், ஒரு தட்டும் இப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதில் எழுதிட்டு நீங்கள் இப்படி வைக்கணும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி தான் இதை வந்து இட்லி பானையில் வச்சா தான் நல்லா அருமையாக வேகும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாண்டில் எப்படி எலவடாம் எழுதுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரெடி. இப்போ இதுவும் வெந்துருச்சு பாருங்கள்.
இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு இதுதான். இந்த 3 தட்டை எழுதிட்டு அடுத்த 3 தட்டு வைக்கிறதுக்குள்ளேயே இது வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு எடுத்துகிட்டு 2வது செட்டு நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. எடுக்க போகிறோம் பாருங்கள் தட்டுலேருந்து. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் அழகாக எடுக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அவசரமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பிஞ்சிடும் இது. இப்போ பாருங்கள் இதை நம்ம பொறுமையாக எடுக்கிறோம். இதை பாருங்கள் எப்படி அழகாக வருது பாருங்கள், அப்பளம் போல் வருது பாருங்கள். எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணால் ஒரு தட்டில் அல்லது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரும் வேண்டாம், பிளாஸ்டிக் பேப்பர் போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சம் வச்சு நீங்கள் ஆற வைக்கணும். ஆற வச்சிங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் வேண்டாம். அதாவது வந்து சாதாரணமாக வீட்டில் ஃபேன் காற்றுல காஞ்சாலே உங்களுக்கு அது போதும். இதை பாருங்கள் இப்போ எடுத்தாலே எப்படி அருமையாக வருது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியாக உணர்த்துற மாதிரி உணர்த்தணும். ஸோ இது வந்து நம்ம வீட்டு உள்ளேயே காய வைக்கலாம். பிளாஸ்டிக் பேப்பர் வேண்டாம். அதனால் சும்மா நீங்கள் காய வைக்கிறதுக்கு நல்ல அருமையான ஒரு இது மாதிரி நல்லா போட்டு காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இதை மாதிரி நல்லா தனித்தனியாக நீங்கள் ஆற வைக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம எழுதி வச்சது காய வச்சோம் இல்லையா, அந்த காய வச்சது பாருங்கள் ஒரு மணி நேரம் கழித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அருமையாக காஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் நல்லா காயணும். பாருங்கள் எடுத்தால் இப்படி நமக்கு வந்து வீட்டிலே காய வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டுன்னு இதாகிற மாதிரி வரணும். இதை பாருங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். அதை பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி பீஸில் உடையணும். இப்போ இது மாதிரி பீஸ் உடஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதன் பிறகு நீங்கள் அப்பளமாக பொரிக்கலாம். இப்போ உங்களுக்கு பொரிக்கிறத காட்டுறாடுது. இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிக்கிறதையும் காட்டணும் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லா பொரிக்கிறேன் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து நல்லா பறந்து விரிஞ்ச மாதிரி நல்லா பொரியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அருமையாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இலவடாங்கிறது கொஞ்சம் நம்ம ஷேப் என்ன தான் இட்டாலும் அது காஞ்சி பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம அப்பளமாக இருந்தால் அது வேறு. ஸோ உளுந்து அப்பளம் இது வந்து இலவடாம் பச்சரிசியில் பண்ணனால உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா அருமையாக பொரியும் பாருங்கள். நல்லா வீசி பொரியும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வீசி பொரியுது பாருங்கள். இதில் நம்ம எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ ஒன்லி பச்சரிசி, ஜீரகம், பச்சை மிளகாய் இதுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். பொரிஞ்சும் நல்லா உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வர மாதிரிலாம் வந்திருக்கு பாருங்கள் அதில். ஸோ சுவையான இலை வடாம் ரெடி.